இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் கேம் இன்ஜின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. லாஸ்ட் வீடியோல நம்ம கேம் டெவலப்மெண்ட் பத்தி பார்த்தோம், என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம கேம் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கேம் இன்ஜின் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ ஓகே, கேம் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது? கேம் இன்ஜின்ங்கிறது வந்து ஹார்ட் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, கோர் ஆஃப் உங்களோட கேம். ஸோ அந்த கேம்க்கு வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் தேவைப்படும், நிறைய டிஃப்ரெண்ட் வந்து காம்பனன்ட்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மூவின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த மூவியை வந்து மேக் பண்றதுக்கு மியூசிக் டைரக்டர் வேணும், ஆர்ட் டைரக்டர் வேணும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு மூவியை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்க இருக்கிற கேம் இன்ஜினுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்பனன்ட்னு பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ரெண்டரிங். ஸோ நீங்க கொடுக்குற ஹை டெஃபினேஷன் கிராஃபிக்ஸ் எல்லாமே ரெண்டர் பண்ணி அந்த இன்ஜின் வந்து எந்த வித லேகியும் இல்லாம, எந்த வித ஒரு டிலேவும் இல்லாம ஸ்மூத்தா வந்து அதை வந்து டிரான்சிஷன் பண்ணும் உங்க ஸ்கிரீன்ல. ஸோ அதுக்கு வந்து கிராஃபிக்ஸ் இன்ஜின் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அந்த ரெண்டரிங் ப்ராசஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடியோ இன்ஜின். ஆடியோ இன்ஜின் நான் சொல்லவே வேணாம், அது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், ஒரு கன் ஷூட் பண்றாங்க அப்படின்னா அந்த கன் ஷூட் பண்ற அந்த சவுண்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஜம்ப் பண்ணும்போது, இல்ல ஸ்வாட வந்து நம்ம வந்து வீசும் போது அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து அந்த கேம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் பண்ணும் அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே. ஸோ சவுண்ட் இன்ஜின் வந்து அது ஒன் ஆஃப் த காம்பனன்ட் வந்து நம்ம கேம் இன்ஜினுக்கு தேவைப்படுறது. ஸோ நெக்ஸ்ட் காம்பனன்ட்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் இன்ஜின். கிராஃபிக்ஸ் ஆடியோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதை விட இம்பார்ட்டன்ட் வந்து பிசிக்ஸ் இன்ஜின். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு பால் வந்து தூக்கி போடுறேன் அப்படின்னா, அந்த பாலை கரெக்டா தூக்கி போட்டா எந்த மாதிரி நம்ம ரியல் டைம்ல பாக்குறோமோ அதே மாதிரியான மெக்கானிசம் வந்து கேம்குள்ளேயும் நடக்கணும். ஸோ ரிவர்ஸா ஏதாவது நடந்தது அப்படின்னா நம்மளால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி ரிலேட்டடான பிசிக்கல் ரிலேட்டட் வெலாசிட்டி, ஸ்பீடு, அந்த எந்த இன்டென்ஸ்ல வந்து ஒரு புல்லட் வந்து ஃபயர் ஆகணும், குட்டி குட்டி எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் வந்து வாக் பண்றான் அப்படின்னா அவனோட வாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், அது அந்த போஸ்டர் எல்லாமே வந்து கரெக்டா வந்து அலைன் ஆயிருக்கணும். ஸோ அவன் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட இன்டராக்ட் பண்ணும்போது அந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் இந்த இந்த ஆப்ஜெக்ட்க்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பிசிக்ஸ் இன்ஜின்ல வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிசிக்ஸ் இன்ஜின் அதை தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கேமை டெவலப் பண்றதுக்கு. அடுத்தது நெட்வொர்க்கிங் சொல்லும் போது இப்போ வந்து ரொம்ப வாண்டடா இருக்கிறது வந்து மல்டி பிளேயர், லைக் நிறைய பிளேயர்ஸ் வந்து அட் அ டைம்ல பிளே பண்றது. ஸோ பப்ஜி வந்து ரொம்ப ரொம்ப குட் எக்ஸாம்பிள் அதுக்கு. ஸோ அட் அ டைம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு ஆன்லைன்ல வர சொல்லிட்டு அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுவோம். ஸோ அந்த டைம்ல நெட்வொர்க்கிங் காம்பனன்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அந்த ஆஸ்பெக்டையும் வந்து இப்போ வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நெட்வொர்க்கிங் சைடும். அடுத்தது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும் போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறதுக்குள்ள ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ கேம் வந்து தானாவே அதை எவால்வ் பண்ணிக்கும், எப்படி நான் வந்து விளையாடணும் அப்படிங்கறத கத்துக்கும். ஸோ இதை வந்து அவங்க வந்து கேம் இன்ஜின்குள்ள இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கேம் இன்ஜின்ஸ் வந்து அதை இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து ஏஐ பிஹேவியரை வந்துட்டு ஒரு எனிமீஸ்க்கோ, இல்ல வந்து ஒரு ஒரு அப்டக்கல்ஸ்க்கோ, இல்ல வந்து லெவல்ஸ் வந்து டிசைன் பண்றதுக்கோ, இல்ல கேரக்டர் வந்து இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்றதுக்கோ ஒரு கேம்ல அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த எலிமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே ஒரு கேம் இன்ஜின் காம்பனன்ட்ஸ். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கேம் இன்ஜின் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் யூனிட்டி வந்து ஒரு கேம் இன்ஜின். ஸோ அந்த கேம் இன்ஜின் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இந்த எல்லாமே கோரிலேட் பண்ணி எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி நமக்கு கொடுக்கறது தான் ஒரு கேம் இன்ஜின். ஸோ நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா இதை தான் டெஃபினேஷனா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து யூனிட்டி அந்த கேம் இன்ஜின் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த கேம் இன்ஜினை வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட சிஸ்டம்ல வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல அதை எப்படி அதுல இதை ஓபன் பண்ணி எப்படி ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, இப்போ யூனிட்டி போறேன். ஸோ unity.com அதுதான் வந்துட்டு அந்த வெப்சைட் அட்ரஸ்.
ஸோ இப்போ இந்த சைட்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஸோ டவுன்லோட் மட்டும் பண்ண வேண்டாம், இந்த சைட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ், ஆட்டோமேட்டிவ் டிரான்ஸ்போர்ட்டிங், மேனுஃபேக்சரிங் பண்றது, ஸோ அதுக்கு ரிலேட்டடான இருக்கிற அனிமேஷன்ஸ், அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற காம்பனன்ட்ஸ் பில்ட் பண்றது, ஸோ அது ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ லைக் ஐ செட், நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் வந்துட்டு ஒரு ஒரு உங்களுக்கு வந்து அனிமேஷன் மூவிஸ் மேல கிரேஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த கேம் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால அதுக்கு ரிலேட்டடான எலமெண்ட்ஸ்லாம் இதுல இருக்கு. ஸோ ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ கேட் அந்த மாதிரியான இதுல இருக்கிறது அவங்க கூட இந்த யூனிட்டி வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து நிறைய பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் அட்வான்டேஜ். உங்களோட நான் சொல்றேன் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸா இருந்ததுன்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ நீங்க வந்து உங்களோட ஒர்க்கை வந்து நீங்க ஷோகேஸ் பண்ணிக்கலாம் இங்க, நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணீங்கன்னா. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா யூனிட்டி லேர்ன் ப்ரீமியம். ஸோ இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் இருக்கிறதுனால இந்த யூனிட்டி ப்ரீமியம் வெர்ஷனை வந்து அவங்க வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க டில் June 20th. ஸோ இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா டில் June 20th வரைக்கும் அவங்களோட ப்ரீமியம் கண்டென்ட், லேர்னிங் கண்டென்ட்டை வந்து நீங்க வந்து ஃப்ரீயா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அசெட் ஸ்டோருங்கிறது வந்துட்டு லேட்டரா நம்ம பார்க்கலாம் இன் டீப்பரா. பட் அசெட் ஸ்டோர்னு சொல்றது வந்து என்னன்னா, ஒரு கேம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த கேரக்டர் வேணும், அந்த என்விரான்மெண்டல் எப்படி செட் பண்ணணும், எனிமீஸ் எப்படி இருக்கணும், அதுக்கான சவுண்டு, அதுக்கான யூஐ, கிராபிக்ஸ், டூல்ஸ், ஸோ நிறைய இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து நீங்க வந்து ஃப்ரீயாவும் சரி, பெய்டு அசெட்ஸாவும் நீங்க வந்து இவங்களோட ஸ்டோர்லயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டாக்குமெண்டேஷன் சொல்லும் போது நீங்க வந்து ஒரு கிளாஸ் பத்தி படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து C# லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ்ல இருக்கிற ஒரு மெத்தடை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அந்த மெத்தடுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த டாக்குமெண்டேஷன் வந்து பார்க்கலாம். அப்புறம் சப்போர்ட், நான் வந்து லாஸ்ட் ஒரு 6 months அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் 6 months அந்த சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட ஒரு நல்ல கிரேட்டர் கம்யூனிட்டி செட்டப் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அதுல வந்து அவங்களோட குவெரிஸை போடுறாங்க, ஃபோரம் இருக்கு, அதுல டிஸ்கஷன் பண்றாங்க, டைரக்டா நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டே வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அவங்க வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்றாங்க. ஸோ அந்த சப்போர்ட், அந்த மாதிரி சப்போர்ட்ஸும் அவங்க கிட்ட இருந்து நல்லாவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யா, ஸோ இதுதான் இந்த சைட்டை நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க இன்னும் பெட்டரா கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான பிளான் ஆஃப் யூனிட்டி வந்து வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு இண்டிவிஜுவல், ஒன்னு வந்து பிசினஸ். ஸோ என்டர்பிரைஸ் ஆப்ஷன் கூட இருக்கு, அதுக்கு நீங்க இண்டிவிஜுவலா கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கொட்டேஷன்ஸ் வாங்கி அந்த என்டர்பிரைசஸ் வந்து நீங்க வந்து பில் பண்ணிக்கலாம். ஸோ பிசினஸ் பிளான் ஆஸ் ஆஃப் நவ் நான் வந்து பிசினஸ் பிளானை ரொம்ப டச் பண்ணல, நீங்க வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளஸ் அண்ட் ப்ரோ இருக்கு, ஆனுவலி பிளான் அண்ட் மந்த்லி பெய்டு $40 அண்ட் $150. ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அஸ் அ டீமா ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும்போது இந்த ப்ரோ வெர்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். பட் உங்களோட ரெவென்யூ ஆல்ரெடி வந்து $200K வந்து அபோவா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து அந்த ப்ரோ வெர்ஷனை எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்காக தான் போட்டிருக்கோம். ஸோ நான் வந்து இண்டிவிஜுவல் அந்த டேபை கிளிக் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அண்ட் பர்சனல் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்னு சொல்லும் போது நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்கு. என்ன அப்படின்னா உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, அந்த உங்களோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட ஐடி கார்டோ இல்ல உங்களோட கைண்ட் ஆஃப் லெட்டர் பேட்ல சம் பெர்மிஷனோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா கொடுத்துருவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 5 பேர் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். 5 seats ஆஃப் யூனிட்டி டீம் அட்வான்ஸ்ட் அது வந்து இருக்கு. அன்லிமிட்டெட் ஆக்சஸ் ஆஃப் லேர்ன் ப்ரீமியம், நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி லாக்டவுன் ப்ரீமியம் வந்து ஃப்ரீ கிடையாது, பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஃப்ரீயா தராங்க. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த கோர் யூனிட்டி டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பர்சனல் அவங்களுக்கு வந்துட்டு ஓகே கிடைக்கும். பட் இந்த 5 seats இந்த தீம் மாத்திக்கிறது,
ரியல் டைம் கிளவுட் டயக்னாசிஸ். ஸோ கிளவுட் அப்படிங்கும்போது என்னோட ஃபுல் என்னோட கேமோட டேட்டாஸ், கேம் டேட்டான்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்க கிளவுட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு பர்சனல்ல கிடையாது. ஸோ இது ஆடட் அட்வான்டேஜ். இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, உங்க கெரியரை வந்து கேமிங்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து நான் இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து நான் ஸ்டூடெண்ட் இல்லை, ஸோ நான் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இந்த பர்சனல் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து அகைன் 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூசர் அப்படிங்கிறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூனிட்டியை இந்த பேஜை விசிட் பண்றவங்க, நீங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னா எப்படி பண்றது. ரிட்டர்ன் யூசர்ஸ், ஆல்ரெடி கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, வேற கேம் இன்ஜின்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, இல்ல ஆல்ரெடி கொஞ்சம் ஐடியா இருக்கு கேமிங் பத்தி அப்படிங்கிறவங்க இங்க இது பண்ணலாம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அவங்க வந்து யூனிட்டி ஹப் அப்படிங்கிற ஒரு ஒரு செட்டப் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த யூனிட்டி ஹப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க டார்கெட் பண்றீங்க. iOSக்கு டார்கெட் பண்றீங்களா, ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்முக்கு நீங்க டார்கெட் பண்றீங்களா, இல்ல வந்துட்டு வெப்புக்கு நீங்க டார்கெட் பண்றீங்களா, இல்ல விண்டோஸ்க்கு நீங்க டார்கெட் பண்றீங்களா. ஸோ அந்த மாதிரி என்னென்ன பிளாட்ஃபார்முக்கு நீங்க டார்கெட் பண்ணி ஆப்ஸ் வந்து நீங்க பப்ளிஷ் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க டிக் பண்ணிக்கலாம். செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஸோ அதை டிக் பண்ணிட்டு அதுல இருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கரஸ்பாண்டிங் பேக்கேஜஸ், ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த யூனிட்டி கேம் இன்ஜின் பத்தி தான் நம்ம வந்து ஒரு சீரீஸ் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஓபன் பண்றது, அந்த ப்ராஜெக்ட் ஒரு 2D ப்ராஜெக்ட் எப்படி ஓபன் பண்ணி எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.